ராகி முந்திரி பக்கோடா எப்படி செய்யலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகி மாவு எடுத்திருக்கேன். கரெக்டாக மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுள்ள ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு இல்லைன்னா பொரிகடலையை 1/4 கப் மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்துட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் பொரிகடலையை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆவதாக அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். அதுவும் அதே அளவு தான் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு பச்சை மிளகா நல்லா குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா. கறிவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முந்திரி. இது ராகி முந்திரி பக்கோடாங்கிறனால கொஞ்சம் நல்லா 20 முந்திரி கிட்ட குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 ஆனியன் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய வெங்காயத்தை எவ்வளவு ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதத்திலேயே தான் நான் மாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த பக்கோடா ரெடி பண்ணணும். அதிகமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன மாதிரி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஃபுல்லாக திரட்டிடக்கூடாது. இந்த மாதிரி திரியாக நான் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வர்ற மாதிரி நம்ம இதை திரட்டி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாருங்கள், இதை உதிரி உதிரியாக தான் போடுறோம். இது பக்கோடாங்கிறனால நம்ம ஃபுல்லாக திரட்டி வடமாய் போடாமல் நல்லா கையில் இந்த மாதிரி திரிச்சு உதிரி உதிரியாக போட்டு விடுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக வேகணும். உங்களுக்கே தெரியும். இது நம்ம வெந்துட்டுருக்கப்பயே செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வெந்துருச்சு. நான் இந்த பக்கோடாவை திருப்பி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் மாவு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்பயே போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கோடா நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பக்கோடாவை பொரிச்சு எடுத்துக்கணும். ராகி முந்திரி பக்கோடா ரெடி.